சார், முதல் செய்தியாக கோவை மாவட்டம் சூலூர் கள்ளப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். நம்ம நிறைய செய்திகள் பார்ப்போம். கிறிஸ்துவ பள்ளிகளில் பிரச்சனை இருக்கும். இந்து மாணவர்கள் கயிறு கட்டிட்டு போனா பிரச்சனை, பூ வச்சுட்டு போனா பிரச்சனை, சந்தனம் வச்சுட்டு போனா பிரச்சனை வரும். இது அரசு பள்ளி. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஹெச்எம்மா இருக்கக்கூடியவர் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி. இவர் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து பிள்ளைகளை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக தான் அவங்களை அட்டாக் பண்ண முடியும். டைரக்டா அட்டாக் பண்ணிட்டா பிரச்சனையா போயிடுமே அப்படின்ட்டு. ஸோ பசங்க வாஷ்ரூம் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுது. அதை காரணமாக வைத்து இப்போ மூஞ்ச கழுவிட்டு வா, குங்குமம்லாம் வச்சுக்காத, சந்தனம்லாம் வச்சுக்காத, பூவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அதை காரணமாக சொல்லி அவர் அடிப்பதாக சில மாணவிகள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இது கூடவே கழிப்பறை வசதி குறித்த விஷயமும் வெளியில வந்திருக்கு. 150 மாணவிகள் இருக்கும், 4 வாஷ்ரூம் இருக்கு, 4ல் 3 எப்பொழுதுமே பழுதடைந்த நிலையில தான் இருக்கு. ஒரு வாஷ்ரூம் தான் எல்லாரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நாங்க போயிட்டு வர்ற அந்த டயத்துக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி கடுமையா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரே செய்தியில 2 உபசெய்திகளா சொல்லியிருக்கீங்க. ஒன்று, அரசு பள்ளியிலே பணிபுரியக்கூடிய தலைமை ஆசிரியை மறைமுகமாகவும் நேரடியாகவும் கூட பொட்டு வைப்பதை விமர்சித்து அதை அவர்கள் பொட்டு வைக்கக்கூடாதவாறு சின்ன குழந்தைங்களுக்கு மனசு அப்படியே பதியும், அப்படி பதிய வைக்கிறார். இது ஒன்று. இங்க இருக்கக்கூடிய விடியல் ஆட்சியில அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு தரமாக இயங்கி கொண்டிருக்கின்றன. ஒரு ஸ்கூல்னா ஒரு கழிப்பறை, பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு கழிப்பறை இருக்கணும். எந்த அளவுக்கு மோசமா என்கின்ற அந்த ஒரே செய்தியில 2 கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னது போல நம்ம பல செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். பல தனியார் பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இது போல செய்தி வரும். சமீபத்தில் கூட பொரசவாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வருஷம் நாமளே பேசினோம். பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைங்க மெஹந்தி வைப்பாங்க. மெஹந்தி வைத்ததற்காக ஃபைன், அதுக்கான ரீசன் மெஹந்தின்னு என்று போட்டு ஃபைனே போட்டு அதை ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. அது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி பெரிய அளவில் பிரச்சனையானது ஞாபகம் இருக்கலாம். இதே போல் கேரளாவில் ஒரு நர்சரி பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க நாங்கள் தனியாக சில ப்ரைவேட்ஸ் மெட்ரிகுலேட் ஸ்கூல் அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களே புக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கலர் படம் போட்டு அந்த படக்கதையோடு இருக்கும். அந்த மாதிரி 2 லைன் தான் இருக்கும், படம் இருக்கும். அந்த மாதிரி அதில் என்னென்னா ராமநாதன் என்று ஒருத்தன் கோயிலுக்கு போய் கும்பிடுறான், சாமியெல்லாம் கும்பிடுறான். அவன் ஒரு விவசாயி. எல்லா பயிரும் அழுகி போச்சு, பூச்சி வந்துடுச்சு. ஒரு முறை பூச்சி, ஒரு முறை இது மாதிரி ஆச்சு, ஒரு முறை எல்லாம் இன்னும் குருவி குத்தி, இந்த மாதிரி உனக்கு கதை. அப்புறம் ஒருத்தர் உனக்கு நல்ல விஷயம் சொன்னார். போய் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கும்பிட்டான். அதன் பிறகு எல்லாம் லாபமாக வந்தது, பெரிய பணக்காரன் ஆகிட்டான். இப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கூட குழந்தைங்களுக்கு பாட புத்தகத்தில் அதன் மூலமாக கிறிஸ்துவ மதம் திணிக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய சர்ச்சையாகி பல பேர் போராடி அதன் பிறகு மாற்றினாங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நடந்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல. சென்னையிலேயே அந்த மோடகன் பள்ளிக்கூடம் ராயப்பட்டால இருக்கு. அங்க இதே போல நான் சொல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கையில் வளையல் அணியக்கூடாது, பூ வைக்கக்கூடாது என்று சொல்லி, அது சிஎஸ்ஐ பள்ளிக்கூடம். அப்புறம் இந்து மண்ணை பெரிய அளவில் போராட்டம் நடத்திய பிறகு கைவிடப்பட்டது. இதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளியில உள்ள தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி செயல்படுகிறார் என்று சொன்னால் இது ஒரு மதசார்பற்ற அரசுன்னு பேசுறீங்களே, வரிக்குறி பேசுறீங்கல்ல. அப்போ ஒரு மதசார்பு அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளியில எப்படி இந்த அளவுக்கு ஒரு செயல் நடைபெறலாம்? இது நம்முடைய கேள்வி. நீங்க பொட்டு வைக்கக்கூடாது ஏன் சொல்றாங்க? அந்த பொட்டு வைக்கக்கூடாது அல்லது பூ வைக்கக்கூடாது அல்லது வளையல் அணியக்கூடாது அல்ல கயிறு அணியக்கூடாது என்று சொல்லுதல் என்னன்னா, அந்த ஹிந்து என்கின்ற அடையாளத்தை அழிப்பதற்கான முயற்சி. அதாவது மதம் மாற்றுவதற்கான முதல் படி இது. ஆகவே மறைமுகமாக மதமாற்ற பிரச்சாரத்திற்கு ஆதரவாக இந்த தலைமை ஆசிரியர் செயல்பட்டிருக்கிறார் என்று அவர் மீது நான் புகார் அளிக்கிறேன். நான் பதிவு பண்றேன். தேவ கிருபா ஜெய கிறிஸ்டிங்கிறது அவங்க பெயர். பெயர் சொன்னால் விளங்கும். அவர் மீது அவரை சஸ்பெண்ட் பண்ணணும், விசாரணை பண்ணணும். தொடர்ந்து இது போன்ற பல தகவல்கள் நம்ம கொண்டே இருக்குன்னு பல முறை நம்ம பேசியிருக்கோம். இதே சூலூர் அந்த ஒன்றியத்திலே ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துல ஒரு செய்தி. ஆமா, அது ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் அங்க தன்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரியில இருந்து கோயம்புத்தூருக்கு நிறைய பிரச்சாரம் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருந்து. ஆகவே அந்த சூலூர் பகுதியில அதிகமாக கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடப்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அதனால இந்த அரசு உடனடியாக தலையிட்டு அந்த தலைமை ஆசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்காத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு,
இப்படிப்பட்ட அந்த அடையாள அழிப்பு என்பது என்னன்னா கலாச்சாரத்தினுடைய பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய லெவலுக்கு போயிடும். ஒரு சின்ன உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் சொல்லப்ப, நிறைய உதாரணம் இருக்கு. நீங்க திருச்சியிலிருந்து காவிரி ஆறு கல்லணைக்கு போய் 5 ஆறுகளாக திருவையாறாக பிரிகிறது. கல்லணையை தாண்டின பிறகு அந்த கல்லணையை போகக்கூடிய வழியில அழகான ஒரு ஊர் பெயர், அந்த ஊர் பெயர் கேட்ட போல அழகா இருப்பாங்க, திருக்காட்டுப்பள்ளி. அந்த திருக்காட்டுப்பள்ளியில ஒரு பள்ளிக்கூடம் வந்து கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் வந்து மதமாற்றம் செய்யறாங்க. பள்ளிக்கூடம் நடத்துறது கல்விக்காக இல்ல, மருத்துவமனை நடத்துறது சேவைக்காக இல்ல, மதம் மாற்றுவதற்காக கல்வி, மதம் மாற்றுவதற்காக மருத்துவம், மதம் மாற்றுவதற்காக தொண்டு. அந்த தொண்டு பணிகள் மூலமாக, கல்வி பணிகள் மூலமாக அந்த திருக்காட்டுப்பள்ளியில உள்ள ஒரு கணிசமான ஒரு பகுதியை ஹேம்லெட், ஒரு சிறு பகுதியை மதம் மாத்திட்டாங்க. அந்த ஊர் பேரே மாறுத உடனே திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல்பட்டியாக மாறிவிட்டது. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு மைக்கேல்பட்டினா? இப்போ சமீபத்தில் கூட லாவண்யா தான் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க மதமாற மறுத்தனால தான் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆகவே மதமாற்றம் ஒரு பெரிய ஒரு கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, ஒரு அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கலாம், இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு அதிகாரியா இருக்கலாம், அப்படிப்பட்ட அரசு அமைப்புல ஒரு கலெக்டரா இருக்கலாம். ஒரு ஹிந்து இருந்தா தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யறார். ஒரு கிறிஸ்துவனோ ஒரு முஸ்லீமோ போனார்னா அவரும் தன் கடமையை செய்கிறார், மதத்திற்காக மத கடமையை செய்கிறார். முதல்ல மத கடமை, அப்புறம் தான் அவர் செய்ய வேண்டிய கடமை. தொடர்ந்து நம்ம பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, எல்லாத்துக்கும் நிறைய உதாரணம் இருக்கு, சொன்ன நீங்க விட மாட்டீங்க, அப்புறம் எவ்வளவு நேரம் பேசுறீங்க கேட்பீங்க, நேரம் கோச்சுக்குவாங்க, இத்தனை ஜிபி டேட்டா போகுதும்பாங்க இல்லையா. அதனால ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்துல நடந்த உதாரணம், சேலம் மாவட்டத்துல தீவட்டிப்பட்டியில நாகூர் மீரான் என்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு அதிகாரி வராரு, முஸ்லீம். வந்த உடனேயே சில மாதங்களிலேயே அரசு நிலம்னா என்ன, ஊர் மக்கள் பொது விழா, அந்த ஊர் விழாவுக்காக வருஷத்துக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய இடத்தை, பலியிடக்கூடிய இடத்தை வேலி போட்டு கம்பி போட்டு சட்டவிரோதமாக அங்க அந்த ஊர்ல ஒரு முஸ்லீம் கூட இல்ல, முஸ்லீம்களுக்கு தாராய் வார்த்து கொடுத்திருக்கிறார், ஈத்கா மசூதி கட்டுவதற்காக. அதனால நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், அரசு பணியில ஹிந்துக்கள் அதிகமாக சேரணும். எப்போது ஹிந்துக்கள் அரசு பணியில் சேருவது குறைகிறதோ நம்முடைய உரிமைகளும் அந்தந்த இடங்களிலே குறையும். இதுக்கு உதாரணம் இது. இன்னொன்று கடைசியா சொல்லி முடிக்க நான் விரும்புறது என்னன்னா, இந்த பொட்டு வைப்பது என்பது, நம்ம கயிறு கட்டுவது என்பதோ அல்லது இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்முடைய ஹிந்துக்களுடைய பெருமையா நினைக்க வேண்டிய அடையாளங்கள். போன வருஷம் கூட நம்ம பார்த்தா ராமநாதபுரத்துல கலெக்டரே உத்தரவு போட்டார், கயிறு கட்டக்கூடாது. ஏன்னா மாணவர்கள் மத்தியில வேறுபாடு காண்பிக்கப்படுகிறது. அப்ப பர்தா போட்டு வந்தா ரொம்ப ஒற்றுமை வருதா? ஒரு பர்தா அணிவதில் பெருமையா போட்டுக்கிறாங்க. அது வெய்ய காலத்துல தாங்க முடியாத வெப்பத்தையில அது போடவே முடியாது. பெருமையா போடுறாங்களோ பயந்து போடுறாங்களோ, ஆனா அதுல யாரும் அவமானமா நினைக்கிறது இல்லை. ஒரு ஸ்கல் கேப் போடுறதை எல்லாம் அவமானமா நினைக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஹிந்து பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க. பொட்டு வைக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க தேடிதான் கண்டுபிடிக்கணும். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்பது போல கடுகை விட அதுல பாதி அளவு, அதுல கால்வாசி அளவு அப்படிப்பட்ட பொட்டை தான் வைக்கிறாங்க. பொட்டு என்பது நம்முடைய பாரம்பரியம், பெருமை. நம்ம நாட்டுல இங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட ஒரு பழக்கம் இருக்கு, விதவைகள் ஒரு மாதிரி மனசு வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பூவையும் பொட்டையும் எடுக்க சொல்லுவாங்க. அந்த பழக்கம் வேத காலத்துல இல்லை. முஸ்லீம் படையெடுப்பின் போது இஸ்லாமியர்கள், அந்த மன்னர்கள், அந்த படைத்தளபதி, அந்த யாரா இருந்தாலும் சரி, கணவனை இழந்தவர் யாராக இருந்தாங்கன்னா உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப பெண்கள் அழகா தெரியக்கூடாது என்பதற்காக கணவனை இழந்த கைம்பெண்கள் பொட்டு வைக்க வேண்டாம், பூ வைக்க வேண்டாம் என்கின்ற பழக்கம் முஸ்லீம் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. இதெல்லாம் வரலாற்று உண்மை. அப்ப அழகு கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக பொட்டு, பெண்களுக்குடைய ஒரு என்ன சொல்றது, மங்களகரமான ஒரு அமைப்பு. அதனால பொட்டு என்பது பெருமிதத்தோடு அணிய வேண்டும் நம்முடைய ஹிந்து பெண்கள் ஒவ்வொருத்தரும். அதை நம்ம வலியுறுத்தணும். அது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு ஹிந்து பெண்கள், குறிப்பாக பெண்கள், ஆண்களும் செய்யணும். குறிப்பாக எல்லா பெண்களும் நல்ல தெரிகிற மாதிரி பொட்டு வைக்கக்கூடிய பழக்கத்தை, அதை பெருமிதத்தோடு அணியக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். அதே போல இந்த செய்தியை பொறுத்தவரை அங்கே உள்ள பெண் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு தகவல் தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு இருக்கிறார்கள். பல இடங்களில் இந்த மாதிரி நடந்தா கூட தெரியாது, தைரியமா சொல்லியிருக்காங்க.
அந்த பெற்றோர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள், வணக்கங்கள். இதே போல அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய எந்த அரசு பள்ளியில் எப்படிப்பட்ட அவல நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, அவற்றை வெளிக்கொணரக்கூடிய பங்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இருக்கிறது. அவர்கள் நம்முடைய பாராட்டுதல்களை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.